எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவை போல் ஆக்குவேன்? உன்னை எப்படி சேபோயீமை போல் வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்பிராயீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள். அவர் சிங்கத்தைப் போல கெர்ச்சிப்பார். அவர் கெர்ச்சிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையில் இருந்து நடுங்கி வருவார்கள். எகிப்தில் இருந்து குருவிகளைப் போலவும் அசீரியா தேசத்தில் இருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பிராயீமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோவெனில் இன்னும் தேவனோடே அரசாண்டு பரிசுத்தவான்களோடே உண்மையாய் இருக்கிறான். இஸ்ரவேலின் நிலைமையை குறித்து கர்த்தர் தமக்குத்தாமே வழக்காடிக் கொள்கிறார். கர்த்தருடைய நீதிக்கும் இரக்கத்துக்கும் நடுவே இந்த விவாதம் நடைபெறுகிறது. இந்த விவாதத்தில் கர்த்தருடைய இரக்கத்திற்கே முழுமையான வெற்றி கிடைக்கிறது. நம்முடைய மனதில் போராட்டம் வருவது போல கர்த்தருடைய மனதில் போராட்டம் வராது. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய சத்தியத்தை நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக நம்மை போலவே பேசுகிறார். மனுஷர் சிந்திக்கிற பிரகாரமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்கிறார்கள். அவர்களுடைய பொல்லாப்பு அதிகமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நீதி இஸ்ரவேல் புத்திரரை கடினமாய் தண்டிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அந்த தண்டனையை நிறைவேற்ற விடாமல் தடுத்து நிறுத்தி விடுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்திருந்தாலும் கர்த்தருடைய கிருபையினால் அவர்கள் தங்களுக்கு வரப்போகும் தண்டனையில் இருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருடைய மனதிற்குள் அவருடைய நீதிக்கும் அவருடைய கிருபைக்கும் விவாதம் நடைபெறுகிறது. கர்த்தருடைய நீதி இஸ்ரவேலின் சுபாவத்தை பற்றி முதலாவதாக விவாதிக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை கைவிட்டு விட வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் திருந்தாத பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் கெட்ட குமாரனைப் போல கர்த்தருக்கு அடங்காதவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய நீதியின் பிரகாரமாக இஸ்ரவேல் புத்திரரை அவர்களுடைய சத்துருக்களின் கைகளில் ஒப்புக் கொடுத்து விட வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை சிங்கத்திடம் கொடுப்பது போல இஸ்ரவேல் புத்திரரை அவர்களுடைய சத்துருக்களிடம் கொடுக்க வேண்டும். தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட ஆட்டை சிங்கம் கடித்து குதறி போடும், அதை பீறி பட்சித்து போடும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அத்மாவை போல ஆக்க வேண்டும் என்றும் அவர்களை செபோயீமை போல வைக்க வேண்டும் என்றும் அவருடைய நீதி விவாதம் பண்ணுகிறது. சோதோமும் கொமோராவும் அழிந்தபோது இவ்விரண்டு பட்டணங்களும் அதோடு கூட சேர்ந்து அழிந்து போயிற்று. எப்பிராயீமும் இஸ்ரவேலும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். கர்த்தர் தங்களை கைவிட்டு விடுவதற்கு அவர்கள் பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் இவர்களை கைவிட்டு விடுவதினாலோ அல்லது இவர்களுடைய சத்துருக்களின் கைகளில் இவர்களை ஒப்புக் கொடுப்பதினாலோ கர்த்தர் ஒரு அநீதியும் செய்யவில்லை. கர்த்தர் தம்முடைய நீதியினால் இவர்களை கைவிடலாம். இவர்களை சத்துருக்களின் கைகளில் ஒப்புக் கொடுக்கலாம். கர்த்தருடைய உள்ளத்தில் அவருடைய நீதியும் அவருடைய இரக்கமும் விவாதம் பண்ணுகிறது. இதுவரையிலும் அவருடைய நீதி இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களை பற்றி பேசியது. இப்போது கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு சாதகமாக பேசுகிறது. கர்த்தர் தம்முடைய கிருபையினால், எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் விவாதம் பண்ணுகிறது. கர்த்தர் கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவர். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாக தண்டிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினாலும் அவருடைய கிருபையும் இரக்கமும் தண்டனையை தடைபண். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தண்டிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களை தண்டிக்காமல் விட்டுவிடுவதற்கு என்ன செய்யலாம் என்பதற்கான காரணங்களையும் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்.
இஸ்ரவேல் புத்திரர் கெட்ட குமாரர்களைப் போல இருந்தாலும், அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் இருந்தாலும், அவர்கள் இன்னும் கர்த்தருடைய ஜனமாகவே இருக்கிறார்கள். தாய் தான் பெற்ற பிள்ளையை கைவிட மாட்டாள். கர்த்தரும் ஒரு தாயைப் போலவே தம்முடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறார். கர்த்தர் எப்ராயீமை கைவிட மாட்டார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அவர்களுடைய சத்துருக்களின் கைகளில் ஒப்புக் கொடுக்க மாட்டார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். கர்த்தரே தம்முடைய அன்பினால் அவர்களை தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். கர்த்தர் அவர்களை தமக்கு பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டார். கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்ட போது அவர்களிடத்தில் பாவங்களும் அசுத்தங்களும் மீறுதல்களும் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அவர்களை தமக்கு சொந்தமாக்கி கொண்டார். இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஏராளமான பொல்லாப்புகள் இருந்தாலும் அவர்களிடத்தில் இன்னும் சில நற்குணங்கள் இருக்கிறது. அவர்கள் ஒருவேளை தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்புவார்கள். அவர்களுடைய இருதயங்கள் ஒருவேளை புதுப்பிக்கப்படும். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புவார்கள் என்று கர்த்தர் நம்புகிறார். கர்த்தர் அவர்களுடைய மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். ஆகையினால் கர்த்தர் எப்ராயீமை கைவிடுவதற்கும் இஸ்ரவேலை சத்துருக்களின் கைகளில் ஒப்புக் கொடுப்பதற்கும் தயங்குகிறார். கர்த்தருடைய மனச்சாட்சி அவருடைய இருதயத்தோடு பேசுகிறது. அவருடைய மனச்சாட்சியில் போராட்டம் உண்டாகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் மீது வைத்திருக்கும் அன்புக்கும் கர்த்தருடைய மனச்சாட்சிக்கும் நடுவே அவருக்குள் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறுகிறது. என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய உள்ளத்திலே அவருடைய நீதிக்கும் இரக்கத்திற்கும் நடுவே மிகப்பெரிய போராட்டம் நடைபெறுகிறது. முடிவில் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் இந்த நீண்ட போராட்டத்தில் வெற்றி பெறுகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்ராயீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்ராயீமரும் இஸ்ரவேலரும் பாவம் செய்தாலும் கர்த்தர் அவர்களை அழிக்க மாட்டார். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புவார்கள். கர்த்தர் தம்முடைய கோபத்தினால் அவர்களை பட்சித்து போட மாட்டார். கர்த்தருக்குள் நடைபெற்ற போராட்டத்தில் அவருடைய கிருபையும் இரக்கமும் வெற்றி பெற்றிருக்கிறது. கர்த்தர் இவ்வாறு தீர்மானம் பண்ணுவதற்கு ஒரு விசேஷித்த காரணம் உள்ளது. ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீது தம்முடைய கோபத்தை குறைத்துக் கொண்டு தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் கூட்டிக் கொள்கிறார். கர்த்தருடைய கிருபை அதிகரிக்கிறது. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தி, ஆகையால் பட்டணத்திற்கு விரோதமாக வரேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய கோபத்திற்கு ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருடைய கோபம் அவருக்கு கட்டுப்படும். ஆகையினால் என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன் என்று கர்த்தரால் தீர்மானமாய் சொல்ல முடிகிறது. மனுஷருடைய கோபமோ கட்டுப்படுத்த முடியாதது. நம்மால் நம்முடைய கோபத்தை ஆளுகை செய்ய முடியாது. பல சமயங்களில் நம்முடைய கோபம் நம்மை ஆளுகை செய்யும். நாம் சில சமயங்களில் கட்டுக்கடங்காமல் கோபப்பட்டு விடுவோம். நாம் கர்த்தருடைய கிருபையின் மீதும் அவருடைய இரக்கத்தின் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய ஆவியிலே உற்சாகம் அடைய வேண்டும். கர்த்தர் மனுஷன் அல்ல, அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் தம்முடைய கோபத்திற்கு ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு இந்த சத்தியம் மிகுந்த ஆறுதலை கொடுக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வார்கள். தம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தகுதிப்படுத்துகிறார். அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள். கர்த்தர் இங்கு சொல்லுகிற வாக்கியம் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள 10 கோத்திரத்தாரை குறிக்கும். எஸ்ராவின் காலத்தில் 2 கோத்திரத்தார் அவரோடு கூட தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்தார்கள். அப்போது அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள் என்னும் தீர்க்க தரிசனம் ஓரளவு நிறைவேறிற்று. இந்த தீர்க்க தரிசனம் ஆவிக்குரிய இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே பரிபூர்ணமாக நிறைவேறிற்று. ஆவிக்குரிய இஸ்ரவேல் என்னும் வாக்கியம் சுவிசேஷ சபையை குறிக்கும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் ரட்சிக்கப்படுகிறவர்கள் கர்த்தரை பின்பற்றுகிறார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் தம்முடைய சபையில் சேர்த்துக் கொள்கிறார். கர்த்தர் ஆவிக்குரிய இஸ்ரவேலரை அழைக்கிறார். அவர்களை ஒன்றாய் கூட்டிச் சேர்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு சிங்கம் கர்ச்சிப்பதைப் போல இருக்கும். அவர் சிங்கத்தைப் போல கர்ச்சிப்பார். அவர் கர்ச்சிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையில் இருந்து நடுங்கி வருவார்கள்.
காட்டிலே சிங்கம் கர்ச்சிக்கும் போது அதன் சத்தத்தை எல்லா மிருகங்களும் கேட்கும். சிங்கம் கர்ச்சிப்பதை கேட்டு காட்டில் உள்ள எல்லா மிருகங்களும் நடுங்கும். கர்த்தர் சிங்கத்தை போல கர்ச்சிக்கும் போது அவர்கள் சந்ததியார் நடுங்குவார்கள். சுவிசேஷத்தின் சத்தம் இவர்களுடைய இருதயத்தை சென்றடைந்திருக்கிறது. ஆகையினால் இவர்கள் நடுங்குகிறார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இவர்கள் நடுக்கத்தோடு கேட்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்கள். அவரை பரிசுத்த அலங்காரத்தோட ஆராதிப்பார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நடுங்கிக் கொண்டு நிற்பார்கள். அப்போது கர்த்தர் இங்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் நிறைவேறும். அவர் கர்ச்சிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையில் இருந்து நடுங்கி வருவார்கள். இந்த வாக்கியம் புறஜாதியாரை குறிக்கிறது. கானான் தேசத்திற்கு மேற்கு திசையிலே புறஜாதியாரின் தேசங்கள் இருக்கிறது. சுவிசேஷம் எல்லா தேசங்களுக்கும் பரவும். அப்போது கானானுக்கு மேற்கு திசையில் இருக்கிற புறஜாதியார் கர்த்தரிடத்தில் நடுங்கி வருவார்கள். சுவிசேஷம் எருசலேமில் இருந்து இல்லிரிக்கும் வரையிலும் பிரசங்கிக்கப்பட்டது என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணினார். அப்பொழுது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையில் இருந்து கர்த்தரிடத்திற்கு நெருங்கி வருவார்கள். இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். ரோமர் 15:19. மாம்ச பிரகாரமான இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திற்கும் அசீரியா தேசத்திற்கும் சிதறிப்போய் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஒன்றாய் கூட்டிச் சேர்த்தார். எகிப்தில் இருந்து குருவிகளைப் போலவும் அசீரியா தேசத்தில் இருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்தில் பயந்து வருவார்கள். அவர்கள் குருவிகளைப் போலவும் புறாக்களைப் போலவும் பறந்து விரைந்து வருவார்கள். தங்கள் செட்டைகளை அடித்து சிறகுகளால் பறந்து வருவார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் பல தேசங்களில் இருந்தும் கர்த்தரிடத்தில் வருகிறார்கள். அவர்கள் வெகு தூரத்தில் உள்ள தேசங்களில் இருந்து வந்தாலும் விசுவாசிகள் எல்லோரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் சங்கமமாகிறார்கள். அவர்கள் சபையாக கூட்டிச் சேர்க்கப்படுகிறார்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நடுங்க வேண்டும். நாம் கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்கும் போது நமக்குள் பரிசுத்தமான நடுக்கம் உண்டாகும். இந்த நடுக்கம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் கூட்டிச் சேர்க்கும். இது கிறிஸ்துவிடமிருந்து நம்மை துரத்தி விடாது. கர்த்தர் சிங்கத்தை போல கர்ச்சிக்கும் போது அடிமைகளாய் இருக்கிறவர்கள் நடுங்கி கர்த்தரை விட்டு விலகி ஓடிப்போய் விடுவார்கள். பிள்ளைகளும் சந்ததியார்களுமோ நடுங்கி கர்த்தரிடத்தில் ஓடி வருவார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் நடுங்கி அவரிடத்தில் வரும்போது கர்த்தர் அவர்களை அவர்களுடைய வீடுகளில் குடியிருக்க பண்ணுவார். சுவிசேஷ சபைக்கு வருகிறவர்கள் எல்லோருக்குமே சபையில் இடம் உண்டு. அவர்களுடைய பெயர்கள் கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்குள் வாசம் பண்ணுவார்கள். ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த வாசஸ்தலத்தில் வாசம் பண்ணுவது போல அவர்கள் கர்த்தரோடு கூட வாசம் பண்ணுவார்கள். நம்முடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அங்கே நமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நம்முடைய வீட்டில் குடியிருக்க பண்ணுவார். கர்த்தர் இங்கு சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்ச பிரகாரமான இஸ்ரவேலர் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆவிக்குரிய இஸ்ரவேலரே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் இங்கு சொல்லுகிற எப்ராயீமும் இஸ்ரவேலும் மாம்ச பிரகாரமான இஸ்ரவேலராய் இருக்கிறார்கள். எப்ராயீமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வடக்கு இஸ்ரவேல் தேசத்தாரை விட தெற்கு யூதா தேசத்தார் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். கர்த்தர் யூதா தேசத்தாருடைய பயபக்தியை புகழ்ந்து சொல்லுகிறார். யூதாவோவெனில் இன்னும் தேவனோடே அரசாண்டு பரிசுத்தவான்களோட உண்மையாய் இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதனால் கர்த்தருடைய கிருபை இஸ்ரவேல் புத்திரரை விட யூதாவின் புத்திரருக்கு அதிகமாய் கிடைத்திருக்கிறது. யூதாவின் மனுஷர் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவள் திரும்ப கற்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்னும் பெயரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை. நான் அவர்களை முழுவதும் அகற்றி போடுவேன்.
யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். ஓசியா 1:6-7. யூதாவின் புத்திரர் தேவனுடைய ஆளுகை செய்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய வழிகளில் நடக்கிறார்கள். கர்த்தரோடு ஆளுகை செய்கிறவர்கள் பரலோகத்தின் காரியங்களில் அதிக ஆர்வத்தோடு இருப்பார்கள். அத்மா, செபாயிம் ஆகிய இவ்விரு பட்டணங்களும் சோதோம் கொமோராவோடு அழிக்கப்பட்டன. கர்த்தர் எப்ராயிம் மீது கிருபையோடு இருக்கிறார். அவர்களை இந்த பட்டணங்களைப் போல அழிப்பதற்கு கர்த்தருக்கு மனமில்லை. கர்த்தருடைய இருதயம் அவருக்குள் குழம்புகிறது. அவருடைய பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. கர்த்தர் எப்ராயிமிற்காக மனதிறங்குகிறார். அவர்களை அழிக்க வேண்டுமா அல்லது அழிக்க வேண்டாமா என்று கர்த்தருடைய இருதயம் அவருக்குள் புலம்புகிறது. எப்ராயிம் அதிகமாக பாவம் செய்கிறது. ஆகையினால் அவர்களை அழிப்பதை தவிர வேறு வழியில்லை. தம்மை தேடுமாறும் அக்கிரமத்தை கைவிட்டு விட்டு நீதியை செய்யுமாறும் கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனை கூறுகிறார். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் செய்து தொடர்ந்து துன்மார்க்கமாக ஜீவித்தால் அவர்கள் மீது தம்முடைய நியாய தீர்ப்பு வரும் என்றும் கர்த்தர் அவர்களுக்கு எச்சரிக்கிறார். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய எச்சரிப்பிற்கு செவி கொடுக்கவில்லை. தம்முடைய நீதி பிரமாணத்தின் பிரகாரம் கர்த்தர் எப்ராயிம் தேசத்தை தண்டிக்கிறார். நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள். என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்ராயிமை அழிக்கும்படிக்கு திரும்ப மாட்டேன். நான் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள். அவர் சிங்கத்தை போல் கர்ச்சிப்பார். அவர் கர்ச்சிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையில் இருந்து நடுங்கி வருவார்கள். எகிப்தில் இருந்து குருவிகளைப் போலவும் அசீரிய தேசத்தில் இருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன். இந்த முன்னறிவிப்புகள் வருங்காலத்தில் நிறைவேறும். ஏனெனில் கர்த்தர் எப்ராயிமை அழித்துவிட்டார். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது இஸ்ரவேல் புத்திரர் மீது கர்த்தர் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்த மாட்டார். எப்ராயிமை அழிப்பதற்காக கர்த்தர் வரமாட்டார். அவர் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் இருப்பார். கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது அவர் எருசலேம் பட்டணத்தை அழிப்பதற்காக அந்த பட்டணத்திற்கு விரோதமாக வரமாட்டார். அதற்கு பதிலாக எருசலேமை விடுவித்து தம்முடைய ஜனங்களை அவர்களுடைய வீடுகளில் குடியிருக்க பண்ணுவார். எப்ராயிம் தேசம் அழிக்கப்பட்ட பின்பும் யூதா தேசம் அழிக்கப்படாமல் சிறிது காலம் ஆளுகையில் இருக்கும். யூதாவிற்கு மனம் திரும்ப கர்த்தர் மேலும் கொஞ்சம் கால அவகாசம் தருகிறார். எப்ராயிமிற்கு வரும் தண்டனையில் இருந்து யூதா தேசம் நல்ல பாடத்தை படித்துக் கொள்ள வேண்டும். பல சமயங்களில் கர்த்தர் யூதாவை தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக எச்சரித்து வந்திருக்கிறார். யூதாவின் வழிகளை பின்பற்ற வேண்டாம் என்றும் அவர்களுடைய வழிகளை பின்பற்றினால் அழிவு நிச்சயம் என்றும் யூதா எச்சரிக்கப்படுகிறது. ஆனால் யூதாவோ கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. மேன்மேலும் பாவம் செய்கிறது. இதனால் கர்த்தர் யூதாவையும் நியாயம் விசாரிக்கிறார். எப்ராயிம் அழிக்கப்பட்டு 133 வருஷங்களுக்கு பின்பு யூதாவும் அழிக்கப்படுகிறது.